கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நல்லா சாப்பிட்டேன்னா ஒரு போர் அடிக்கும், எல்லாருக்குமே போர் அடிச்சிருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் போரே அடிக்காத நாள்லாம் இல்லை. என்னன்னா ஒரு நாள் போர் வச்சுருக்கோம், எதனா ஒரு மணி நேரம் போர் வச்சுருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம்னாச்சும் போர் அடிக்கும். என்னடா இதுன்ட்டு, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, டிவி போடுவீங்க போர் அடிக்கும், ஆஃப் பண்ணுருவீங்க. படுக்கலான்னு பார்த்தா தூக்கம் வராது, அதுவும் போர் அடிக்கும். சரி எதனா புக் எடுத்து படிக்கலான்னு பார்த்தாக்கா அந்த புக்கு இன்னும் மோசமாக இருக்கும், தூக்கி போட்டுருவீங்க. எதுவுமே செய்ய முடியாமல் போர் அடிக்கும். அடிச்சுதான் எனக்கு போர் அடிச்சதே கிடையாதுன்னு சொல்லுவீங்க யாருன்னா? எனக்கு 2002 அப்புறமா போர் அடிக்கவே இல்லை. எனக்கு 2002 2002 அப்புறமா எனக்கு போர் அடிக்கவே இல்லை. ஓய்வாக இருப்பேன், தூக்கம் வரும், தூங்கிடுவேன், படிச்சுன்னே இருப்பேன். அது வந்து பிடிக்காது. ஒரு மாதிரி ராவாக போயினுக்கும், மூடி வச்சுட்டு கேம் ஆடுவேன். இந்த மாதிரிலாம் இல்லை. எதனா ஈராக்கு சண்டை இப்போ நடந்துக்குதா போட்டுனே பண்ணுவேன். 2-3 வீடியோ பார்ப்பேன். அது ஒரு மாதிரி இருக்கும், தள்ளி விட்டு டக்குன்னு எவனா டான்ஸ் ஆடுவாளா இடுப்பு காட்டுவாளான்னு பார்ப்பேன். நல்லாயிருக்கும். இப்படிலாம் ஒரு பொம்பளை நல்ல புடவெல்லாம் கட்டினா ஆடுனுக்கிறாங்க. இப்போ ரொம்ப ரீல்ஸுக்கு ரொம்ப விளம்பரம் கொடுக்குற மாதிரி ஆகிடும் நமக்கு. அதை இப்போ சினிமா நடிகைகளை விட விதவிதமான ஆளுங்க நமக்கு கண்ணுக்கு விருந்து அளிக்கிற மாதிரியான ஷேப்பில் பொம்பளைங்களாங்கிறாங்க. அதெல்லாம் கடவுள் வரம் தான் இந்த காலத்தில் நம்ம பிறந்தது. இப்போ புத்தருக்கெல்லாம் அது சயின்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அவர் யாரோ உட்கார வச்சுன்னு மாற்றித்தான் மறைச்சி பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அங்கே இல்லை இங்கே தான் எல்லாம் நீடுகிறார். அவர் எல்லாம் இங்கே தான் நினச்சி நம்ம டான்ஸ் எல்லாம் பார்த்துன்னு முடியும். எதுவானா ஆடினிக்கிடி எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் பார்க்க முடியும். கேள்வி என்னடான்னா, வாழ்க்கையே கொண்டாடுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்னும் இதை கொண்டாடுறது எனக்கே ஒரு மாதிரி போர் அடிக்குதே இருக்கும். என்னத்தை கொண்டாடுறது? நம்மக்கிட்ட கிரியேட்டிவிட்டி இருக்குது. நம்மக்கிட்ட என்ன இருக்குது? கிரியேட்டிவிட்டி. நம்மளால் ஒரு இது பண்ண முடியும், எதை ஒன்றாலும் கிரியேட் பண்ண முடியும். ஒரு பாட்டு எழுத முடியும், கவிதை எழுத முடியும், இல்லை ரசிக்க முடியும். கிரியேட்டிவ்னாக்கா நீங்கள் எதனா படைச்சி வெளியாக இருக்குன்னா சொன்னால் தான், ப்ரூவ் பண்ணால் தான் கிரியேட்டிவ்லாம் கிடையாது. இருக்கிற புடவை உதவி நல்லா அழகாக மடிக்கிறது, இந்த புடவையை நம்ம வேறு மாதிரி எப்படி கட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறது. ஒரு 20-25 வயசு பிள்ளைங்கன்னாக்கா அந்த பொண்ணுங்கன்னா கொஞ்சம் ஸ்டைல்லாம் பண்ணுவாங்க. இப்போ எல்லோரும் முந்தானே எப்படி போடுறாங்கன்னா இந்த பக்கம் போட்டு பார்த்தான்னா நிறைய பேர் வெளியே போக மாட்டாங்க. இல்லை எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஜாக்கெட் மட்டும் போட்டு நடந்துடலாம் வீட்டுக்குள்ளவே. அதான் ரூமில் போய் என்ன பண்ணீங்க? ஆமாம், வெளியே போய் ஒரு மயிரும் பிடுங்காதீங்க. எதனா ரூமில் போய் என்ன பண்ணுங்க, அப்படி கிறிஸ்பாக அப்படி காமிச்சிட்டு மட்டும் போனோன்னு வர சொல்லிட்டாங்க. அப்புறமா என்ன ஆச்சுன்னா அவங்க கதை கொண்டாடுன்றான். எனக்கு என்னத்தை செய்யுதுன்னு தெரியலன்னு தான் சொன்னோம். கொண்டாடுறதல் அப்படின்னா என்னன்னா, அதை இப்போ சொன்னல எல்லா உணர்ச்சிகளும் கொண்டாடலாம் தானே. அப்போ நான் உணர்ச்சியோடு இருக்கிறேன், என் உணர்ச்சிகளை கொண்டாடணும்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா தூண்டி கொண்டாடிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கலாம், என் உணர்ச்சிகளை தூண்டி கொண்டாடிக்கலாம். தூண்ட முடியும். நான் என்னை உங்களை யாரையும் தூண்டிக்க முடியும்? சும்மா இருக்கிறோம். இப்போ சும்மா இருக்கிறோம், ஒரு நம்ம 25 நிமிஷம் இருக்குது. அதுதான் அந்த 5 days கோர்ஸில் உங்களுக்கு சொல்லி தருவேன், டைம் மேனேஜ்மெண்ட், எப்படியெல்லாம் நீங்கள் நேரத்தை கொண்டாடிக்கலான்ட்டு. ஸோ டக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது, நிறைய விஷயம் இருக்குது. சும்மா ஒரு கேள்விக்காக பேசுகிறேன், வெறுமையை ஓட்டுறதுக்குன்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணலாம், எதனா ஒன்று சொல்லி தூண்டிக்கலாம். எனக்கு நானே என்ன பண்ணிக்கலாம், தூண்டிக்கலாம். ஒரு பாட்டை போட்டு என்ன பண்ணலாம், நான் கேட்கலாம். பாட்டை போட்டு கேட்கலாம். அதுவும் பயனுள்ளதாக மாற்றலாம். பாடல் வரிகளெல்லாம் உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணலாம். இல்லை ரசிக்கலாம். எதனா ஒன்றா பண்ணலாம், ரசிக்கலாம். இப்போது சாதாரண ஒரு வரி, புற்றில் வாழ் அறவும் வேண்டேன், புற்றில் வாழ் அப்படி மியூசிக்கெல்லாம் போட்டார், சிம்போனின்னாரு. புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா அந்த வரியாக இருக்கு? முதல் வரி புரிஞ்சா அடுத்த வரி போகவே முடியாது ஒருத்தன். அது என்ன புற்றில் வாழ்கிற அறவும் வேண்டேன்? பாம்பு வானாவா? புத்தில் இருக்கிற பாம்பு வானா? புத்தில் இருக்கிற பாம்பு வானான்னு சொல்கிறதுக்கு ஒரு பாட்டு வருமா? அந்த பாட்டு ஒரு பெரிய மயில் பிடிக்க பாட்டா? இதை ஏதுக்கு ஒரு மகான் தேவையா? பாம்பு வானான்னு சொல்கிறதுக்கு எதனா மகான் தேவையா? ஏன் இது உனக்கு புரியலன்னா, வாழ்க்கை உனக்கு ஏன் வெறுமையாயிடுச்சுன்னா புரிஞ்ச மாதிரி வாழ்கிற. இதுதான் உன் பிரச்சனையே. எல்லாம் உனக்கு தெரிய மாதிரியும், எல்லாம் உனக்கு புரிஞ்ச மாதிரியும், யாருன்னா எதனா சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதை கற்றுக்கணும் வந்துட்டு உனக்கு தெரிஞ்சிடுச்சின்னுவேன். எனக்கு நல்லா தெரியுமா, உப்பில்லா பண்டம் குப்பியில், பாலில் உப்புக்குதே, ஆமாம் இது குப்பியில் போட்டுட்டாங்க. மாடு எங்கன்னா உப்பு சாப்பிடுதே? இல்லை, அது பால் பண்டம் கிடையாது. பண்டம்னா என்ன தெரியுமா, எண்ணெயிலையோ அதுலேயோ வெந்திருக்கணும், அப்போ தான் அது பண்டம். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஏன் சபை கட்டுனே போவான்? ஏன் என்ன சொல்லிட்டான் அவன்? உப்பே கண்டுபிடிக்காத காலத்தில் மனுஷன் இருப்பானா இருந்துருக்க மாட்டானா?
இருந்திருப்பானா இருந்திருக்க மாட்டானா? அவனா மனுஷனாக இருந்திருக்க மாட்டானா இருந்திருக்க மாட்டானா? இன்றைக்கும் உப்புன்னு ஒன்று தெரியாத ஒருத்தர் வாழ மாட்டானா? நம்ம இது அந்தமான் தீவுலேயே ஒரு தீவில் யாருன்னா போனால் வெட்டி வச்சிடறாங்க. அவங்களாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ இது ஒருத்தன் சொன்னால் நீங்கள் கேட்டீங்க, மனப்பாடம் பண்ணி புரிஞ்சு நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? கற்றுக்கினேன்னு ஆகிட்டீங்க. வெறுப்பு அடிக்காமல் என்ன ஆகும்? கடவுள் உள்ளகிறாரு, உனக்கு ஒரு மயிரும் தெரியாதுடான்னு சொல்கிறாரு. அதான் வெறுப்பு. என்ன சொல்கிறாரு? கடவுள் கூப்பிட்ற இடம் எது அப்படின்னா நீங்கள் வெறுப்பானீங்களே, அதுதான் கடவுள் உங்களை நேசித்த இடம். கடவுள் உங்கள் மேலே கவனத்தை செலுத்தின இடம் எது அப்படின்னா நீங்கள் வெறுப்பானீங்கல்ல, அந்த இடம் தான். அந்த இடத்துல தான் வெறுப்பாகக்கூடாது, கவனமாயிடணும். ஆஹா, நம்மளை கடவுள் என்ன பண்ணுறாரு? வெறுப்பாகாமல் கம்மனே இருக்கலாம். தியானம் பண்ணுறதுக்கு சரியான நேரம் எதுன்னா, நான் எதை செய்யத்துனே தெரியாது அப்படின்னு இருக்கிறீங்கல்ல, அந்த இடம்தான். கண்ணை மூடி இன்னத்துக்கு தான் நமக்கு இது மாதிரி வெறுமையாகுது, என்னத்தான் அங்குதுன்னா இதையும் துடித்து கேட்கும். கண்ணில் காதுலலாம் அடிக்கும், டம்மால் டிம்மில்னு அவ்வளோ விசேஷம் இருக்குது. அதுவும் ரத்தம் அது உள்ளே போய் வெளியே ஒருத்தர் சொரலாம். ஆமாம், மூக்கு கண்ணில் இருப்பீங்க. ஒருத்தர் ஓட்டப்பந்தயம் ஓடியெல்லாம் சுவாசம் நிறைய பண்ண வேண்டியதே இல்லை, உட்காந்துன்னே ஏற்றுக்கலாம். ஆனால் இப்படி ஒரு அந்த சீனே இல்லை. சங்கு 2 தாரை ஒன்றெல்லாம் மேட்ரே முடிஞ்சிச்சு. ஸோ அந்த வெறுமையை நீங்கள் சந்திக்கிறதுக்கு தான் பயிற்சி விடுறேன். உங்களுக்கு பயிற்சி எதுக்குடா அப்படின்னு கேட்டால், வெறுமைன்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, அது வராதியா? அந்த நேரத்தில் என் பயிற்சியில் எதனா ஒன்று வந்து உட்காந்துக்கும். ஏன்னா என்ன பண்ண உள்ள உங்களால் முடியாது, சும்மா இருக்க முடியாது. எதனா ஒன்றா பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க. பயிற்சி கற்றுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கற்றுக்காதவங்களாம் அப்படி தான் எதனா ஒன்று பண்ணி வைப்பீங்க. தெரியாது எனக்கு, நகத்தை வெட்டிப்பீங்க. இன்னும் சில பேர்லாங்கிறான் நிறைய சாப்பிட்டு ஓபிசிட்டியெல்லாம் ஆகிட்டுருக்கோம். போர் அடிக்கும் போதெல்லாம் பாப்கார்ன் வாங்கி வச்சுக்கணும், இல்லை சிப்ஸ் வாங்கி வச்சுக்கணும், கொக்கோ கோலா வச்சுக்கணும் இருப்பான். வேலை செஞ்சுனே இருப்பான், போர் அடிக்கும். எவ்வளோ நேரம் தான் கோடிங் எழுதினு இருக்க முடியும்? போர் அடிக்குமா? எடுத்து குடிப்பான், இது பண்ணுவான். போர் அடிக்குதுன்னு பீர் குச்சின்னு வைப்பான். சாயந்தரமான போர் அடிக்கும், போய் சரக்கு குச்சின்னு வைப்பான். இந்த கதையெல்லாம் எதனால்? போர் அடிக்குது, என்ன செய்யறதுன்னு தெரில அவனுக்கு. கடவுள் அவனை நேசிக்கிறாரு, ஆனால் அவனை நேசிக்கிறதுனால என்ன பண்ணுகிறான் இந்த வயசெல்லாம். ஸோ வெறுமை தான் உங்களுக்கு கடவுள் சந்திக்கிறதுக்கான ஒரு அற்புதமான இடம். அதுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு தான் பயிற்சியும் முயற்சியும். பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு போர் அடிக்காது. இன்னொரு இடத்துக்கு இந்த மாதிரி இடம் வந்துச்சுன்னா நிற்கணும், நடக்கணும், கீழே சொற்றிருக்கணும், அப்படி என்ன தான் இருக்கான், அவ்வளோ போர்லாம் அடிக்காது, வாய்ப்பே இல்லை. கொண்டாடுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அவ்வளோ விசேஷம் நீ உனக்கு தான், உன்னை தான் தெரியாதே, ஒன்றும் தெரியாது இல்லை. உன்னை எத்தனை வாரம் வாங்கிதே? இன்னும் 4 வாரம் போத்துட்டு அப்புறமா இந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. இப்போ தான் கேட்க முடியும். போர் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. நேரம் பத்தில் எங்கேருந்து போர் அடிக்கிறது? எப்படா நம்ம அங்கே வந்து உழைப்போறோன்னு இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.